வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ரொம்பவுமே நக்கலான ஒரு பதிலடி தான் சல்மான் கான் அவர்கள் ஏஆர் முருகதாஸுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோமா? ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடித்த படம் தான் சிக்கந்தர். இந்த படம் மக்களிடையே படு ஃப்ளாப் தான் ஆகியிருந்துச்சுங்க. இந்த காரணம் நான் மட்டும் கிடையாது, நடிகர் சல்மான் கானும் தான் இதுக்கு காரணமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருந்தார். சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் மாதிரியான ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதனால நைட்டு 9 மணிக்கு தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வருவார். பகல் காட்சிகள் எல்லாத்தையுமே இரவு நேரத்தில் தான் எடுப்போம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் படம் ரொம்பவுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சோகமாக சொல்லியிருந்தாரு ஏஆர் முருகதாஸ். இந்த ஒரு பதிலுக்கு நடிகர் சல்மான் கான் பார்த்தீங்கன்னா நக்கலாக ஒரு பதில் தான் சொல்லியிருக்காரு. சிக்கந்தர் படத்தோட மதராசி படத்தை ஒப்பிட்டு நான் 9 மணிக்கு போனேன். அந்த டைம் எனக்கு விழா எலும்பு கூட உடைச்சிருந்துச்சு, அதனால ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் மதராசி படத்தோட கதாநாயகன் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவார். இருந்தாலும் அந்த படம் ஏன் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அந்த படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டு தாங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசி சிரிச்சிருக்காங்க. இதில் என்னென்னலாம் வந்து நடக்குது?